ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்ரா கிச்சன். இன்றைக்கி நாம் மித்ரா கிச்சனில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சூப்பரான ஒரு வெரைட்டி ரைஸ் தாங்க. தேங்காய் சாதம் எப்படி செய்யலாங்கிறத பற்றி பார்க்கலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கக்கூடியது. குழம்பு ஒன்றும் வைக்கலை அப்படின்னாக்கா டக்குன்னு சீக்கிரமே செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாயை அடுப்பில் வச்சாச்சு. கடாய் காயட்டும். கடாய் காஞ்சிருச்சு. ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் விட்டுறலாம். தேங்காய் சாதம் நம்ம தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஆயில் காயட்டும். நல்லா காஞ்சிருச்சு. அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு, கடுகு பொரிஞ்சிருச்சு. கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். வேர்க்கடலை, முந்திரி போட்டு நல்லா அதை வறுத்துடலாம். பாருங்கள், வறுபட்டுருச்சு. நான் ஒரு 3 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை அதையும் இதோட சேர்த்துடலாம். துருவி வச்சுருக்கிற தேங்காய் பூவை இதோட சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி ஒரு தேங்காய் எடுத்து துருவி வச்சுருக்கிறேன். ரொம்ப ஃப்ரை ஆகக்கூடாது தேங்காய், லைட்டாக அது வதங்கினா போதும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது கூடவே நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்தவாறு சால்ட் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு சாதம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த சாதத்தை இதோட சேர்த்துடலாம். நல்லா உதிரி சாதமாக இருக்கணும். கொஞ்சம் ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் சாதத்தை போடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடைசியாக நாம் லைட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுலாம். நெய் விட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கடைசியாக அந்த நெய் போடுறது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பரான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ ஃபைனலாக மல்லித்தழை தூவி விட்டுறலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள். சூப்பரான ஒரு தேங்காய் சாதம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது கூட உருளைக்கிழங்கு வறுவல் வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் மித்ரா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. டேக் கேர்.